சொன்னோம். இந்த முதல் அமர்வுக்கு முந்தின கடைசி அமர்வு வரைக்கும் தப்சீல் அப்படி இல்லைங்கிறதுனால தான் ஒத்துக்கிட்டு மதுஹப் போயிட்டாங்க அப்படி என்று சொன்னது நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் முரண்படுவதற்கு ஒரு 2 நாள் கழிச்சு சொன்னா கூட மறந்துடுவாங்க. இப்ப தானே ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இல்லைன்னு ஒத்துக்கிறங்க, ஏன் அதை உங்களுக்கு எடுத்து காட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னவாச்சு, இவ்வளவு அசிங்கமெல்லாம் எழுதி வச்சிருக்காங்கன்னு அது இருக்குன்னு நாங்க தான் சொல்றோம். எப்ப சொன்ன ஒத்துக்கிறீங்க தலைப்புக்கு? இது ஐயா நாங்க சொல்லாத ஒன்றை எதுக்கு விவாதத்தில் ஏத்துறீங்க? நாங்க தான் தப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி வெட்டிருப்போம். அதை தப்சீர் நூல்கள்ல இன்னது இருக்குன்னு நாங்க குறிப்பிடும் பொழுது அதான் நாங்களும் இருக்குங்கிறோமே. 2 பேரும் ஒத்துக்கிட்டு யாராவது விவாதிப்பாங்களா? விவாதிக்க வரும்போது அந்த நிலையில வரல. இந்த லோகருக்கு இந்த முந்தின நேரம் இருக்க அந்த நேரம் வரைக்கும் அந்த நிலையில இல்ல. எடுத்து போட்டவன என்னாச்சு, இது மட்டுமா இருக்குது, ஐயப்ப நபியை பத்தி இருக்குது, சுலைமான் நபியை பத்தி இருக்குது. அப்ப என்னவாச்சு, நம்ம எடுத்து போடாத நிறைய அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப நிறைய இருக்கு தப்சீர். தலைப்பு என்ன? தப்சீர்ல அசிங்கம், ஆபாசம், கட்டுக்கதை, பொய், புழுகு மூட்டை, கையமை எல்லாம் இருக்குன்னு எழுதணும்ல. அது அவங்க ஒத்துக்கொண்டார்கள். அப்ப நாங்கள் இந்த கருத்துல இல்லைங்கிறது இப்ப பேசி வேலை இல்லை. விவாதத்துக்கு முந்தி உங்க நிலை என்ன சொன்னீங்க, விவாதத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, அது டாபிக் ஓவர். இவ்வளவு அழகா நினைச்சிட்டான்ல, வெற்றியாக்கி தந்துட்டான். அடுத்து இருந்தாலும் அந்த பதில் சிலது இருக்குது. நான் புதுசா வைக்க வேண்டிய விஷயங்களும் விட்டுறக்கூடாது. போன தடவை ஒண்ணுமே வைக்கல. போன முறையில் இவர் முரண்படுறதுங்கிறது இருக்குல்ல, அவருடைய கேரக்டர் அதுதாங்க. எல்லாத்துலயும் முரண்பாடு. யாரும் அப்பக்குள்ள கவனிக்க மாட்டாங்க. 10 நிமிஷம் முந்தி பேசுறது இப்ப கவனிக்க மாட்டாங்கிறதுல அவருக்கு ரொம்ப மக்களுடைய மறதியிலையும் கவனமின்மையில் ரொம்ப அசட்டு நம்பிக்கை. இப்ப பாத்தீங்களா இல்லையா, முந்தி அறவே இல்லை தப்சீர்ல, இப்ப தப்சீர்ல இருக்குது. இதையும் நான் கட் பண்ணி பின்னாடி வச்சுக்கிறோம். அப்ப இப்ப இன்னொரு உதாரணமாக பிதஅத் இருக்குது. பிதஅத் 2 வகையாக இருக்கு. நம்ம பிரிக்கணும். துன்யாவுடைய விஷயங்கள் அது புதுசா உண்டான மார்க்கத்தை பாதிக்காது. ஆகிரத்து சம்பந்தமான தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் பிதஅத் வரும். வாட்சி கட்டுறது பிதஅத்தா, மை கட்டுறது பிதஅத்தான்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து நம்ம சொல்றோம். அது இதை பத்தி இவர் 2 நிலை எடுத்திருக்காரு. ஒரு சபையை பாத்துக்கிறாரா, ஒரு சபையில் போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பிதஅத் 2 வகை இருக்கிறது. துன்யாவுடைய விஷயம் தனியா இருக்கிறது, மார்க்க விஷயம் ஒண்ணு இருக்கிறது, அது இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குகிறது அப்படின்னு ஒரு இடத்துல வாதிடுறாரு. இன்னொரு இடத்துல என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது, பிதஅத்லாம் 2 வகையில, ஒரு பிதஅத் ஒண்ணுதான், 2 பிதஅத்லாம் கிடையாது, பொய்ங்கிறாரு. எதை பொய் எதை தவறுங்கிறாரோ அதை சரின்னு அடுத்த ஒரு சபையில வாதிடுறாரு. ஒரு விஷயத்தை தவறு என்று சொன்னார்னா அதுல உறுதியா நிக்கணும். அல்லது என்ன செய்யணும், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்துல இருந்தேன், இப்ப மாத்திக்கிட்டேன்னு சொல்லித்தான் சொல்லணும். நாங்களாம் ஏதாவது மாத்தணும்னா என்ன செய்வோம், ஒரு பாரா முன்னாடி எழுதி இந்த கருத்தை நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அது தவறுன்னு இப்ப தெரிய வருகிறது, அப்படியாவது சொல்லணும். இப்ப பாருங்க, பிதஅத் சம்பந்தமா சொல்றது பாருங்க. பிரித்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நம்ம பிதஅத்துக்காரரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறது என்ன, சல்லாசலம் காலத்துல இல்லாததையெல்லாம் இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்களே, கட்டடம், பேனா, பேண்ட், பில்டிங், பத்திரிகை நடத்துறது, மதரசா நடத்துறது, இதெல்லாம் எப்படி? உடனே அவங்க சொல்லுவாங்க, பிதஅத் 2 வகை, லுகவி, ஷரஇ. லுகவின்னு சொன்னா உலகு சம்பந்தப்பட்டது, ஷரஇன்னு சொன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம கேட்கிறோம், இப்படி பிரிச்சது யாரு? குர்ஆன் அல்லாஹ் பிரிச்சு தந்தானா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு தந்தாங்களா? அப்ப நம்ம கேட்கிறோம். ஏங்க நம்முடைய மார்க்கத்துல உலகம் சம்பந்தப்பட்டது, மார்க்கம் சம்பந்தப்பட்டது என்று 2ஆ இருக்குது. ஒரு மனிதன் உறக்கத்திலிருந்து விழித்ததிலிருந்து அவன் உறங்குகின்ற வரைக்கும் எல்லாமே இபாதத்து தான். அவனுடைய உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், மூச்சாக இருக்கட்டும், எல்லாமே வணக்கம் என்கின்ற போது அதுல என்ன உலகம் சம்பந்தப்பட்டது, அப்புறம் வணக்கம் சம்பந்தப்பட்டது, எல்லாமே நன்மை தருகின்ற ஒவ்வொன்றுமே வணக்கம் தான். இதுல கூடிய ஒரு பிரிவினம் ஏற்படுத்தக்கூடாது. இது கூட இது சரின்னு வரல, இதுல உறுதியா இருக்கணும்ல, இது அவரே மறுக்கிறார் பாருங்க. இதுக்கு பதில் நம்ம சொல்ல வேணாம், அப்படி கிடையாது, இது யார் சொன்னான்னு இருக்கிறார்ல, அதுக்கு பதிலா மறுக்கிறார் பாருங்க. ஏங்க பிதஅத் கூடாது, இதுல எந்த இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனா என்ன பிதஅத்னு சொன்னா, மார்க்க ரீதியிலான பிதஅத் கூடாது, உலக ரீதியிலான பிதஅத் அல்ல. உலக ரீதியான பிதஅத் கூடாதுன்னு வச்சுக்கிறேங்க. மைக்கு கூடாது, ஏன் சலாசம் காலம் மைக்கு இல்ல, லைட் இருக்கக்கூடாது, மேடை இருக்கக்கூடாது, நீங்க சேர்ல அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் இதுவெல்லாம் சலாசம் காலத்தை இல்ல. அப்ப இதை என்ன வழங்குது? பிதஅத் 2 வகை, மார்க்க சம்பந்தப்பட்டது, உலக சம்பந்தப்பட்டது. இதை அவங்க வஹாபிகளே சொன்னதுதான். வாய்ப்பட்ட அவங்க கேட்டோம், சும்மா அவங்க வாயில வரணுங்கிறதுக்காக வேண்டி. என்னங்க பிதஅத் கூடாது, சலாசம் காலத்து இருக்கா கூடாதுங்கிறீங்க, கார்ல போறீங்க, ஏசி வச்சுக்கிறீங்க, மாடு வீடு கட்டுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டங்க. அவங்களோட விளக்கம் வாயில வழங்குறதுக்கு தான். உண்மையா அதுதான்.
அப்ப இது எது எது உங்க கருத்து? ஏன் இப்படி புரண்டு பேசுறீங்க? சபையில மக்கள் கேட்டுட்டே இருப்பாங்கிறதுக்காக வேண்டி இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்களா? ஒரு நாக்கு ரெண்டு விதமா பேசுமா? எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. அதாவது மக்களுடைய அறியாமையை பற்றியும் கவனமின்மை இவ்வளவு லாபகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. உதாரணம் இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். வரிசை லிஸ்ட்ல எல்லாம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. இதுல என்னது, நீங்க முரண்பட்டு நீங்க பேசி நினைஞ்சிருக்கிறீங்க. இது ஒரு கயமைத்தன, சபைக்கு தகுந்தவாறு பேசுவது இது ஒரு மோசடி என்று குற்றம் சாட்டுகிறோம். அடுத்து என்ன, நிறைய இருக்கிறது. இப்ப ஹஜ்ஜி, அதுக்கு ஒரு புனிதமான வணக்கம், அதுக்குள்ள போன நேரம் ஆயிரும். இந்த ஹஜ்ஜி சம்பந்தமான ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது கன்றாவியா எழுதி வச்சுக்கிறாங்க கிதாபுகள்ல. எதை எந்த மதுஹப் அறிஞர்களுடைய கூற்று குர்ஆனுக்கு தஃப்சீரா இருக்கு என்று சொன்னார்களோ, ஹதீஸுக்கு தஃப்சீரா இருக்கு என்று சொன்னார்களோ, அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய மதுஹப் கிதாபுல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு மனுஷன் ஹஜ்ஜிக்கு போயிட்டானா, ஹஜ்ஜிக்கு போயிட்டா அந்த ஹஜ்ஜி எப்ப முறியாது அந்த சட்டத்தை சொல்றா. எப்படி சொல்றா தெரியுமா? ஒருத்தன் உடல் உறவு கொள்ளுகிறான். யார உடல் உறவு கொள்றான்? ஹஜ்ஜிக்கு போனா உடல் உறவு கொள்ளக்கூடாதுல்ல. ஹஜ்ஜில இஹ்ராம் கட்டிட்டோம்னா என்ன செய்யக்கூடாது? உடல் உறவு கொள்ளக்கூடாது. மனைவியா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அந்த ஹஜ்ஜி கடமை முடிகிற வரைக்கும் சேரக்கூடாதுன்னு இருக்கிறது. மனைவிட்டு சேராதே அப்படின்னு சட்டம் சொல்லிட்டு போனா அது இரையச்சம் உள்ளவன் செய்யக்கூடிய ஒரு வேலை. இவங்க என்ன பண்றாங்க கிதாபுல, நீ உடல் உறவு கொள்வது அஜ்னபியத்தன் அவுலா, அது அந்நிய பெண்ணா இருந்தாலும் சரி, வேற கொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இஹ்த சபீலைனி, முன்துவாரத்திலே பின்துவாரத்திலே உறவு கொள்வது அது அடிப்படையே கூடாதுன்னு இருக்கிறது. இதை செஞ்சா ஹஜ்ஜி முடியாதுன்னு விளக்கம் சொல்றாங்க. அதாவது மனைவியோட ஒருத்தன் சேர்றதை பத்தி நீ சட்டம் எழுதுனா இரையச்சம் உள்ள ஒருத்தனுடைய சட்டம். இஹ்த சபீலைனி, முன்துவாரத்திலே பின்துவாரத்திலேயோ ஒருத்தன் செஞ்சானேயானால் அதுவும் மின் ஆதமியின், மனித இனத்தை சேர்ந்த ஒரு ஆள்கிட்ட போய் செஞ்சாதான் ஹஜ்ஜி பசாதாகும். ஆனா பொலா எப்சுதுபி வத்தியில் பஹீமத்தி, மிருகத்தை போய் உடலுறவு கொண்டாண்டு வைங்க, அப்ப ஹஜ்ஜி வீணா போகாது. ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்டு மிருகத்தை போய் என்ன செய்யலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். முத்தலகன், பொதுப்படையாகவே ஹஜ்ஜி என்ன செய்யாது, முடியாது. ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டிட்டு பொண்டாட்டியோட ஹலாலான முறையில சேர்ந்தான்னு வைங்க, ஹஜ்ஜி முறிஞ்சு போயிடும். பொண்டாட்டியை விட்டு ஆடு மாடு கழுதையை தேடி போனான்னு வைங்க, அப்படி போனால் ஹஜ்ஜி முறியாது. ஏன்? நீ குசூரிகி, அது குறைவா இருக்கணும். ரொம்ப அனுபவிச்சு வர்றாங்க, அவ்வளவு முழு இன்பம் இருக்கலாம். பெண்ணிட்ட கிடைக்கிற மாதிரியான இருக்குது. அப்படி இல்லை குசூரிகி, அது ஃபுல் இன்பம் கிடையாதுல்ல, கொஞ்சம் கம்மி தானே. அப்படி என்று ஒரு அனுபவிச்சு சொல்ற மாதிரி. சவாவுன் அன்சல் அவுலா, அப்படி மிருகத்தோட சேரும் போது விந்து வெளிப்பட்டாலும் ஹஜ்ஜி கூடும், விந்து வெளிப்படாட்டாலும் கேடும். அது மட்டுமா, கது அல்ஹகு அல்லத்தி லா துஷ்தஹா பில் பஹிமா, யாரு ஆசைப்பட முடியாத பருவத்தில் இருக்கிறாளோ அந்த பொம்பளை மிருக லிஸ்ட்ல சேர்த்துக்கிற வேண்டியதான். 10 வயசு பொம்பளை போட்டு என்ன செய்யலாம், பிள்ளைய கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா ஹஜ்ஜி கூடும். அதாவது வயசுக்கு வந்த பொண்ணை ஏதாவது பண்ணாதான் ஹஜ்ஜி பாத்திலாகும். வயசுக்கு வராத பொண்ணை போட்டு ஆசைப்படாத 5 வயசு பிள்ளைலாம் இருக்கும்ல, அதை கொண்டு கெடுத்துறான்னு வைங்க, ஹஜ்ஜிக்கும் போய் இஹ்ராமும் கட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அந்த இடத்துல ஹரம் ஷரீஃப்ல இருந்து கொண்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கெடுத்தான்னு சொன்னா ஹஜ்ஜி வீணாக போகாது. அதே மாதிரி இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இது நோம்பு பசாதாவலாம். நோம்பு பின்னாடி நான் வர்றேன். என்ன மேட்ரு, ஹஜ்ஜில போய்கிட்டு மிருகத்தை போய் சேரு, என்ன பதில் சொல்லுவார்? என்ன சொல்லுவாரு? சேர்ந்தா என்னன்னு சட்டத்தை சொல்றாங்க அப்படிமாங்க. ஒருத்தன் சேர்ந்து விட்டால் என்னன்னு சட்டம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க லாஜிக்கா இருக்குமே தவிர, ஒரு இரையச்சம் உள்ளவன் இதா வேலை. இது ருசிச்சு பார்த்து இதை இன்பம் எதுல கூட இருக்குன்னு மீட்டர் வச்சு பார்த்து அதுல கூடுதல் இன்பம் இதுல குறைய இன்பம், இதெல்லாம் ஒரு யாரு செய்யற வேலை? கழிபட்ட சிந்தனையில் உள்ளவர்கள் உட்கார்ந்து கொண்டு இதை உட்கார்ந்துகிட்டு இணைஞ்சிருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் என்னது, இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கேவலம். பொம்பளை ஹஜ்ஜிக்கு போற பொம்பளை அவ என்ன செய்யறான்னு கேட்டா, நான் அசிங்கமா பேசுறேன் நீங்க நினைச்சிடக்கூடாது, தலைப்பு அசிங்கத்தை எடுத்து காட்டுவதுதான். உங்க கித்தாப்புல இருக்கு, அதை நான் சொல்றது வேற வழி இல்ல, இந்த தலைப்புல இதான் சொல்லி ஆகணும். அதுல என்ன பண்றாரு, ஒரு பெண்ணு கழுதையுடைய ஆண் உறுப்பை எடுத்து அவள் தன்னுடைய உறுப்பிலை செலுத்தி கொண்டாலேயானால் அவள் ஹஜ்ஜிக்கு வீணாகிவிடும். அல்ல அறுத்து போடப்பட்ட ஆண்குறி எடுத்து உள்ளே செலுத்தி கொண்டாலேயா, நான் உள்ளே செலுத்துறதுன்னு ஒரு நாகரிகமான வார்த்தையை சொல்றேன், அது கூடிரும். ஆனா ஆம்பளை அப்படி செஞ்சா தான் ஹஜ்ஜி பசாதான். பொம்பளைக்கு ஹஜ்ஜி என்ன செஞ்சிரு, வீணா போயிருமா. பொம்பளை மிருகத்தோட ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஹஜ்ஜி வீணா போயிடும். ஆம்பளை மிருகத்தோட பண்ணி விட்டால் என்ன செய்யாது, ஹஜ்ஜி வீணா போகாது. அது ஏன் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு நாங்க வித்தியாசம் பண்ணு, அது காரணம் வேற. ஆம்பளைக்குன்னா ஹஜ்ஜி வீணா போகாது, ஆடு மாடு கழுதை போய் தெரியலாம், ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டிக்கிட்ட.